வணக்கம். நிறைய பேர் செடிகளை பற்றி பேசும்போது அதுக்கு உரம் போடுறது எப்படி, பூச்சி மருந்து தெளிக்கிறது எப்படி, இதை பற்றி தான் அதிகம் பேர் பேசுகிறாங்க. ஆனால் தண்ணி விடுறதை பற்றி அதிகமாக யாரும் சொல்கிறதில்ல. தண்ணி விடுறது இந்த செடிகளுக்கு உரம், இந்த மருந்து தெளிக்கிறத விட ரொம்ப முக்கியமான விஷயம் தண்ணி விடுறது தான். தண்ணி வேர்ப்பகுதியில் தண்ணி விடுறோம், அது நல்லது தான். ஆனால் அதோட முடிகிறதில்ல. தண்ணி செடிகளோட இலைகள் மேலே நல்லா படும்படி நல்லா தொளிச்சு விடணும். எல்லா இலைகளும் தண்டு பகுதி, இலையில் உள்ள தண்டு பகுதி எல்லாமே நல்லா நனைஞ்சி வர்ற மாதிரி தண்ணி விடணும். அப்புறம் அதுக்கப்புறம் தொட்டியில் இப்போ நம்ம பூச்சாடிகள் வச்சு அதுக்கு தண்ணி விடுறதை பற்றி தான் நான் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் அந்த தொட்டியில் தண்ணி சும்மா கொஞ்சம் ஒரு கால் பகுதி அதுக்கு மேலே விட்டாலே போதும். ஆனால் இலைகளில் நல்லா நம்ம தொளிச்சு விடும்போது செடிகள் கம்பீரமாக நிற்கிறத நீங்களே பார்க்கலாம். ஒரு பெரிய மழை பெய்யும்போது செடிகள் பூரா நனைஞ்சிரும். இந்த மழை பெஞ்சு முடிஞ்ச உடனே பார்த்தோம்னா இலைகள்லாம் சந்தோஷமாக ஆடுற மாதிரி நமக்கு கண்டிப்பாக தோணும். அதோடு இல்லை, இலைகள்லாம் பசுமையாக அருமையாக எழுந்திரிச்சு நிற்கும். காற்றுல ஆடும்போது நமக்கே ஒரு சந்தோஷம் வரும். அந்த அளவுக்கு அது தெளிவாக ஒரு ஆனந்தமாக இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் நமக்கு கிடைக்கும். அதனால் செடிகள் உரம் இல்லை மருந்து தெளிக்கிறது இதெல்லாம் முக்கியம்தான். ஆனால் தண்ணி விடுறதுல தான் விஷயமே இருக்குது. ஒவ்வொரு செடிக்கும் இப்போ ஒரு 50 பூந்தொட்டி வச்சுருப்பீங்க. ஒரு சிலர் 25 வச்சுருப்பாங்க, ஒரு சிலர் மாடி தோட்டத்தில் வச்சுருப்பாங்க, ஒரு சிலர் அப்பார்ட்மெண்ட்டில் வரிசையாக வச்சுருப்பாங்க. ஒரு 100 பாட்டுக்கு மேலே, 100 பூந்தொட்டிக்கு மேலே வச்சுருப்பாங்க. இதுக்கெல்லாம் எப்படி தண்ணி விடுறது அப்படின்னா, ஒவ்வொரு பூந்தொட்டியிலையும் ஒவ்வொரு பாட்டிலையும் இருக்கிற செடிகள் மேலே நல்லா தண்ணி தெளித்து விடணும். அப்புறம் கீழே அந்த பாட்டில் ஒரு கொஞ்சம் குறைஞ்ச அளவு தண்ணி விட்டாலே போதும். அதோடு நிறுத்திக்கிடக்கூடாது. தண்ணி எப்போ விடுறதுன்னு ஒரு கணக்கு இருக்குது. அது நல்ல வெயிலில் தண்ணி விடக்கூடாது. ஏன்னா அந்த தண்ணி இலையில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி செடிகளுக்கு சில நேரம் பாதிப்பு ஏற்படுத்தலாம். அதனால் வெயில் வராத நேரம் காலையில் ஒரு 8 மணிக்குள்ளே, அதே மாதிரி சாயங்காலம் ஒரு 4 மணிக்கு மேலே நீங்கள் தண்ணி விடலாம். அதோடு முடிகிறதில்ல. தண்ணி விடும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக தண்ணி விடணும். ரொம்ப நம்ம தண்ணி விடுற பம்பு அதுலேருந்து ஃபோர்ஸாக இலைகள் மேலே அடிக்கிறது, இலைகள் பிஞ்சு போகிற அளவுக்கு அடிக்கிறது, அப்புறம் பூக்கள் மேலே அடிக்கிறது, பூவெல்லாம் பிஞ்சு போகிற மாதிரி அடிக்கிறது, அதெல்லாம் ஆகாது. கூடிய மட்டும் பம்பில் நார்மலாக தண்ணி வர்ற மாதிரி, ஸ்பீடாக வராமல் நார்மலாக தண்ணி வரணும். அந்த மாதிரி தான் நீங்கள் இலைகள் மேலே துவைக்கிறது, தொட்டியில் விடுறது எல்லாமே பண்ணணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அமுத்தி விடுங்க. ஒரு செடிக்கு நீர் தான் வாழ்வாதாரம். நீர் இல்லைன்னா நீங்கள் என்ன தான் மருந்து தெளித்தாலும் உரம் கொடுத்தாலும் செடி வராது. தண்ணி தான் முக்கியமாக வேணும். முதல்ல தேவைப்படுவது தண்ணி தான். அதனால் தண்ணி முதல்ல எப்படி தெளிக்கணும், செடிகளுக்கு தண்ணி எப்படி பாய்ச்சணும் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் நீங்கள் செடி பாதுகாப்பு, பயிர் பாதுகாப்பு எல்லாம் பண்ணுங்கள். வணக்கம்.